Hello students, welcome to Hiba Maths 12th Standard Maths Chapter 7 Exercise 7.2 Fifth question in the video solve பண்ணலாம். Find the tangent and the normal to the following curves at the given point on the curve அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நமக்கு வந்து ஒரு curve கொடுத்திருக்காங்க and at a point கொடுத்துட்டு tangent நார்மலும் கேக்குறாங்க. இப்போ equation of tangent and normal கண்டுபிடிக்க ஒரு subdivision செய்யலாம். First subdivision y is equal to x square minus x power 4 at 1, 0. So equation of tangent முதல்ல. இப்போ tangent எப்படி கண்டுபிடிப்போம்? Tangentன்றது slope இங்க அவ்வளவுதான் இல்லையா? m is equal to dy by dx. அப்போ y in terms of x நான் என்ன பண்றேன்? Differentiate பண்றேன். y வந்து in terms of x differentiate பண்றப்போ dy by dx is equal to x square. x square எப்படி இருக்குன்னா 2 into x minus x power 4 எப்படி இருக்குன்னா 4 into x power 4 minus 1 3. இப்போ இதுல பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. அப்ப dy by dx பாயிண்ட் வந்து 1, 0. இப்போ இதுல 1 and 0 substitute பண்ணலாம். x இருக்க இடத்துல 1 minus 4 into x இருக்க இடத்துல 1 whole cube. 2 ones are 2 minus 4 ones are 4. 2 minus 4 வந்து minus 2. இது வந்து tangent ஓட value at 1, 0. இப்போ equation of tangent கண்டுபிடிக்கணுமா? இப்போ tangent தான் கண்டுபிடிச்சிருக்கோம். equation of tangent. equation of tangent ரொம்ப easy. நம்ம வந்து one slope one point formula யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அதுதான் y minus y1 is equal to m into x minus x1. இல்ல m ஓட value minus 2. 1, 0 வந்து x1 y1 ஓட value. இது x1 இது y1. bookல வந்து y minus b is equal to m into x minus a ன்னு எழுதிருப்பாங்க. நம்ம வந்து நார்மலா x1 y1 எடுத்துக்கலாம். அதான் நம்ம ஆல்ரெடி செஞ்சிருப்போம். ஸோ ஈஸியாகவும் இருக்கும். y minus 0 is equal to m ஓட value minus 2. x minus x1 ஓட value 1. y minus 0 y. இப்போ minus 2 inside கொண்டு போகலாம். minus 2 into x minus 2x. minus into minus plus 2 ones are 2. இப்போ இந்த x inside கொண்டு போனேன் equation xy ன்னு வரணும். இப்போ minus 2 inside இருந்தா plus 2 plus 2x plus y is equal to 2. இது equation of tangent. இப்போ அடுத்து equation of normal கண்டுபிடிக்கணும். equation of normal. Same m is equal to minus 2 1, 0 x1 y1. இப்போ இதோட equation எப்படி மாறும் அப்படின்னா y minus y1 is equal to minus 1 by m into x minus x1. இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்லோப்போட perpendicular form எப்படி இருக்கும்? பிளஸ் இருந்தா மைனஸ், நியூமரேட்டர்ல இருந்தா டினாமினேட்டர்ல. புரியுதா? ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட்டுக்கும் நார்மலுக்கும் இது மட்டும்தான் டிஃபரன்ஸ். அங்கே வந்து எம்னு வரும், இங்கே minus 1 by m ஸ்லோப்போட இடத்துல. y minus 0 is equal to minus 1 by m ஓட வேல்யூ minus 2. அப்புறம் x minus 1. minus minus plus ஆயிடும். y is equal to 2 inside கொண்டு வந்துடலாம். 2 into y. பேலன்ஸ் x minus 1 மட்டும் இருக்கும். இப்போ இந்த y inside கொண்டு போயிடலாம். 1 inside கொண்டு வந்துடலாம். அப்போ x minus 2y. minus 1 inside வந்தா plus 1. இதான் ஈக்குவேஷன் ஆஃப் நார்மலோட வேல்யூ. டேஞ்சன்ட்டும் நார்மல் அப்படி மாற்றி இருக்கும். எக்ஸுக்கு முன்னாடி இருக்கிறது இங்கே y முன்னாடி வரும், y முன்னாடி இருக்கிறது x முன்னாடி வரும், ப்ளஸ் இருந்தால் மைனஸ்ன்னு வரும். அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் எல்லாருக்கும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இது சப்டிவிஷன். செகண்ட் சப்டிவிஷன் y is equal to x power 4 plus 2 into e power x at 0, 2. சொல்யூஷன்ல ஃபர்ஸ்ட் given curve என்ன? y is equal to x power 4 plus 2 into e power x ன்னு கொடுத்துட்டாங்க at 0, 2. இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் tangent வேணும். tangent எப்படி கண்டுபிடிக்கிறது? dy by dx. y in terms of x differentiate பண்றோம். அப்போ x power 4 எப்படி எழுதலாம்? 4 into x power 4 minus 1 3 plus 2 அப்படியே இருக்கட்டும். e power x differentiate பண்ண அதே e power x தான். கிளியரா? இப்போ நமக்கு பாயிண்ட்டும் கொடுத்துட்டாங்க. அடுத்து dy by dx at 0, 2. இப்போ 4 into 0 cube plus 2 into e power 0. 4 into 0, 0. 2 into e power 0. Anything power 0 is 1. இப்போ 0 plus 2, 2. இதுதான் m ஓட வேல்யூ at 0, 2. இப்போ தனித்தனியாக equation கண்டுபிடிச்சிடலாம்.
இது கண்டுபிடிக்கிறதா வேலை. equation of tangent y minus y1 is equal to m into x minus x1 at point வந்து 0, 2. இப்போ இதில் substitute பண்ணுங்க. y minus 2 is equal to m ஓட value 2, x minus x1 value 0. y minus 2 is equal to 2 into x minus 0 x. அது அப்படியே எழுதிக்கலாம் இல்லையா, 2 into x ன்னு எழுதிக்கலாம். இப்போ x தான் இந்த சைடு ப்ளஸ், அப்போ y தான் அந்த சைடு கொண்டு வரணும். 2x minus y is equal to minus 2. ஏன்னா minus 2 அங்கேயே தான் இருக்குது. ப்ளஸ் y தான் இந்த சைடு கொண்டு வரும். அப்போ ப்ளஸ் அந்த சைடு போனால் மைனஸாக மாறிடும். இது வந்து ஈக்குவேஷன் ஆஃப் டான்ஜென்ட். இதே மாதிரி ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல். ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் ஈஸியாக எழுதிடலாம். 0, 2 m ஓட வேல்யூ என்னது 2. இப்போ ஃபார்முலா எழுதலாம். y minus y1 is equal to minus 1 by m into x minus x1. இப்போ y minus y1 எப்படி எழுதலாம்? y minus 2 minus 1 by 2 x minus 0. இப்போ இந்த 2 வந்து இந்த சைடு வரணும். 2 into y minus 2 is equal to minus 1 into x minus 0 x. இப்போ 2 inside கொண்டு வாங்க. 2y minus 2 2s are 4 is equal to minus x. x minus inside வரணும். minus 4 inside போயிடும். இப்போ x plus 2y is equal to 4. ரெண்டு equation கண்டுபிடிச்சிட்டோம். ஒன்று equation of tangent, இன்னொன்று equation of normal. Understand ஆகுது? அடுத்த question பார்க்கலாமா? Next, third subdivision. y is equal to x sin x at pi by 2, pi by 2. Solution la first curve என்ன? y is equal to x into sin x at pi by 2, pi by 2. இப்போ tangent கண்டுபிடிக்கணும். Tangent na m, that is equal to dy by dx. dy in terms of x நம்ம differentiate பண்றோம். இப்போ dy is equal to இது uv ன்னு மாறிடும். uv. அப்போ differentiation of uv என்னது? uv dash plus v u dash. இப்போ u அப்படியே இருக்கணும். v dash sin differentiate பண்ணா cos x plus v வந்து sin x u dash. அப்போ x differentiate பண்ணா 1, அது எழுதவே வேண்டாம். இப்போ dy by dx எழுத வந்துட்டு பாருங்க. dy by dx equal to இப்போ dy by dx at pi by 2, pi by 2. அப்போ x வர இடத்துலலாம் pi by 2 cos pi by 2 plus sin pi by 2. pi by 2 னா 90 degree. cos 90 degree ஓட வேல்யூ என்ன? 0. sin 90 degree வேல்யூ என்ன? 1. 0 into pi by 2 0. 0 plus 1 1. இதுதான் m ஓட வேல்யூ. equation of tangent என்னன்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா? பாயிண்ட் வந்து pi by 2, pi by 2. m ஓட வேல்யூ 1. உங்களால சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். y minus y1 is equal to m into x minus x1. y minus pi by 2 is equal to m ஓட வேல்யூ 1 into x into x1 வேல்யூ pi by 2. இப்போ இதை LCM எடுத்தால் தான் சால்வ் பண்ண முடியும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த கம்ப்ளீட்டாக இந்த டேர்மில் LCM 2 into y 2y minus pi by 2 which is equal to 2 into x 2x minus pi by 2. 2 cancel ஆகிடும். 2y minus pi is equal to 2x minus pi இருக்குமா? இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த மைனஸ் பை ஆன்சர் கொண்டு போனால் கேன்சல் ஆகிடும். இல்லை மைனஸ் பை கேன்சல் பண்ணிடலாம். அண்ட் ரெண்டுத்துக்குமே 2 இருக்குது, டிவைடட் பை 2 பண்ணலாம். அப்போ y ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு வரும். எக்ஸ் பாசிட்டிவ். அப்போ எக்ஸ் மைனஸ் y ஈக்குவல் டு 0. இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் டான்ஜென்ட். இப்போ இதே மாதிரி ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் கண்டுபிடிக்கலாம். equation of normal same at pi by 2, pi by 2 and m ஓட வேல்யூ வந்து 1. ஃபார்முலா எழுதியிருக்கேன். y minus y1 is equal to minus 1 by m into x minus x1. y வேல்யூ எழுதிட்டோம். minus y1 வேல்யூ pi by 2 minus 1 by m ஓட வேல்யூ 1 x minus pi by 2. இப்போ LCM எடுங்க. 2 1s are 2. 2y minus pi by 2 is equal to minus 1 into இது LCM எடுங்க. 2 into x 2x
minus pi divided by 2. இது multiplication தான். அதனால இந்த 2வையும் இந்த 2வையும் என்ன பண்ணிடலாம்? cancel பண்ணிடலாம். இப்போ balance நமக்கு 2y minus pi is equal to minus 2x. minus into minus plus pi ன்னு மாறிடும். இப்போ x inside கொண்டு வரலைன்னா minus இருக்கு. அப்போ 2x plus 2y is equal to pi minus pi inside போனா plus pi. அப்போ 2x plus 2y is equal to 2 into pi. எல்லாத்துலயுமே 2 இருக்கு. அப்போ 2 வந்து டிவைட் பண்ணிடலாம். டிவைட் பை 2. டிவைடட் பை 2 பண்ணும்போது x plus y is equal to pi ன்னு இருக்கும். ஈக்குவேஷன் ஆஃப் நார்மலை கண்டுபிடிச்சிட்டோம். ஈக்குவேஷன் ஆஃப் டான்ஜென்ட்டும் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? லாஸ்ட் கொஸ்டின். x is equal to cos t, y is 2 sin t square at t is equal to pi by 3. இப்போ இதுக்கு முன்னாடி நமக்கு y மட்டும் தான் கொடுத்தாங்க. இப்போ xும் கொடுத்துருக்காங்க, yயும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து சால்வ் பண்ணலாம் ஒன் பை ஒன். x is equal to cos t, y is equal to 2 sin t square. இப்போ எனக்கு dy by dx தான் tangent m. இது இப்போ கண்டுபிடிக்கணும்னா dy by dt divided by dx by dt. ஸோ y in terms of t, x in terms of t கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறம் டிவைட் பண்ணி எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் dy by dt 2 sin t square. 2 into 2 4 இல்லையா? இது எப்படி எழுதலாம்? 2x square எப்படி எழுதுவோம்? 2 வந்து முன்னாடி மல்டிபிள் வரும். 2 into x power 1, 2 minus 1. ஸோ அதே தான் 2 2s are 4. sin t square வந்து 1ன்னு மாறிடும். சரிங்களா? அண்ட் sin t ஒரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos tன்னு வரும். sin cos வரும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரிங்களா? அடுத்து dx by dt cos t. cos டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் sin t. இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. dy by dx is equal to dy by t dx by t. முதல்ல ஃபர்ஸ்ட் மேலே இருக்குது 4 sin t cos t divided by minus sin t. இது ரெண்டத்தையும் கேன்சல் பண்ணிடலாம். இப்போ டினாமினேட்டரில் மைனஸ் இருக்கும். மைனஸ் இது ஒன் டைம்ன்றனால மைனஸ் 1. அது அப்படியே மேலே எடுத்துடலாம். minus 4 into cos t. t is equal to pi by 3 கொடுத்துருக்காங்கல்ல, அது எழுதலாம். dy by dx at t is equal to pi by 3. That is minus 4 cos pi by 3. pi by 3 னா என்னது? pi ன்றது 180. 180 by 3. 3 6 are 18 and 0 60 degree. இப்போ minus 4 cos 60 degree. cos 60 degree ஓட வேல்யூ என்னது? minus 4 into 1 by 2. இப்போ 2 1 time 2 2 time. ஆன்சர் minus 2. இதுதான் tangent. அந்த ஸ்லோப்போட வேல்யூ இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் tangent கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் tangent கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ எக்ஸும் ஒய்யும் நமக்கு வேல்யூவா இல்லை. எக்ஸ் வந்து cos tன்னு இருக்கு, ஒய் வந்து 2 times ஆஃப் sin square tன்னு இருக்கு. ஸோ இது ரெண்டத்தையும் டீயோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி முதல்ல கண்டுபிடிக்கணும். when t is equal to pi by 3, x is equal to cos pi by 3. cos pi by 3 இப்போ தான் சொன்னேன். cos 60 வேல்யூ 1 by 2. அப்போ எக்ஸோட வேல்யூ 1 by 2. எக்ஸுக்கு கண்டுபிடிச்ச மாதிரி இப்போ ஒய்க்கு கண்டுபிடிக்கலாம். 2 sin square t. and t யோட வேல்யூ என்னது? pi by 3. 2 times of sin pi by 3. and அந்த ஸ்கொயரை நம்ம வெளியே எடுத்து ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இப்போ 2 times of sin pi by 3 னா sin 60. sin 60 யோட வேல்யூ √3 by 2 ஹோல் ஸ்கொயர். அப்போ 2 into square root cancel ஆகிடும். 3 2 2s are 4. 2 1 time 2 2 time. ஆன்சர் வந்து 3 by 2. நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் tangent நார்மலாக கண்டுபிடிக்கணும். பாயிண்ட் இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். x வந்து 1 by 2, y வந்து 3 by 2. m ஓட வேல்யூ -2. இனி ஈஸியாக சப்ஸ்டியூட் பண்ணலாம். y minus y1 is equal to m into x minus x1 tangentக்கு. இப்போ y minus 3 by 2 into m ஓட வேல்யூ -2, x minus 1 by 2. LCM எடுங்க. 2 into y minus 3 by 2 is equal to minus 2 into x 2x minus 1 by 2. இந்த 2 கேன்சல் பண்ணிடலாம். பேலன்ஸ் நமக்கு 2y minus 3 இருக்கும். இங்கே -2 இன்செட் கொண்டு போகலாம். minus 4x minus into minus plus 2. இப்போ x மைனஸில் இருக்கு, இன்சைட் வரணும். -3 இன்சைட் கொண்டு போயிடலாம்.
இப்போ 4x 2y is equal to 2 minus 3 answer போனால் plus 3. இப்போ 4x plus 2y is equal to 2 plus 3 5. Next வந்து equation of normal. So equation of normal என்ன y minus y1 is equal to minus 1 by m into x minus x1. So point எல்லாம் தெரியும் இல்லையா? So point எழுதிருக்கேன். Y minus 3 by 2 is equal to minus 1 by m ஓட value minus 2. X minus x1 value 1 by 2 தான். இப்போ 2 ஆல multiple பண்ணலாம். 2 into y minus 3 divided by 2 is equal to minus minus cancel ஆயிடும். 1 by 2 இருக்கும். 2 into x 2x minus 1 by 2. இப்போ இந்த 2 இந்த 2 cancel பண்ணிடலாம். இப்போ next lineல இந்த 1 by 2 இந்த சைடு கொண்டு வந்துடலாம். அப்போ 2 into 2y minus 3 denominatorல இருக்கிறது numerator கொண்டு வந்துட்டோம். is equal to 2x minus 1. 2 inside multiple பண்ணுங்க. 2 2s are 4y minus 3 2s are 6 is equal to 2x minus 1. இப்போ x இங்க தான் பாசிட்டிவ் இருக்கு. அப்போ y தான் ஆன்சர் கொண்டு வரணும். 2x minus 4y. இது இந்த சைடு வந்து minus 1 ஆன்சர் கொண்டு போலாம். minus 6 plus 1. இப்போ 2x. So ஃபைனலா நம்ம ஆன்சர் 2x minus 4y is equal to minus 6 plus 1 minus 5 னு கிடைக்கும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது? சம் எல்லாருக்கும் ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் செஷன்ல கேளுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பெல் ஐகான் செலக்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.